எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஏதாவது வெப் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு அழகா சூப்பராக சீப்பான ரேட்டில் டொமைன் நேமோட எல்லாமே பண்ணித்தரோம். அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்னாலும் சரி நாங்கள் பண்ணித்தர தயாராக இருக்கோம். எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஸோ சீரியஸாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சீரியஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. போன தடவை ஒரு பல்ப் தொங்க விட்டு ஆட விட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத தட் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படின்னா என்ன, அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது நான் அப்படியே கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் சீரியஸாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறவங்க மறக்காமல் போன சீரியஸ்லாம் பார்த்துட்டாங்க, அப்போ தான் புரியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு தேவையானது ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஒரு டப்பா மாதிரி. ஸோ தேவையில்லாத எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ வித்து ஹைட்டு அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா என்ன அப்படின்னா, மாற்றான் படத்தில் பார்த்துருப்பீங்க, சூர்யாவோட ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸில் இருந்து நீங்கள் 2 ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னொரு 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், 2 சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணோம்னா, அந்த கிளாஸ் நேமை போட்டுக்கணும், பாக்ஸ்ன்னு போட்டு கோலன் வச்சுக்கணும். அதாவது சூடோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் 2 வகை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் பிஃபோர் ஆஃப்டருங்கிறது. ஃபஸ்ட்டு பிஃபோருங்கிறதுக்கு நான் கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ வணக்கம்னு போடலாம், இல்லைன்னா நான் ஹாய்னு சொல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் எம்டியாக கூட விடலாம். எம்டியாக விட்டுருக்கு 2 அந்த கோலன் மட்டும் வச்சா போதும். சரி, ஆமாம், கோலன் மட்டும் வச்சா போதும். தட் இஸ் அப்பாஸ்டபி போட்டால் போதும். ஸோ பொசிஷன் அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். அப்சல்யூட்டுங்கிறது ஒட்டிக்கிடும், ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிஃபோர்னு போட்டாலே எனக்கு 2 பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது அந்த பாக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே பாக்ஸ் டாட் பிஃபோர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன், வித்து ஹைட்டு அப்புறம் பிளாக்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸுக்காண்டி. அதான் 2ஆவது பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், எனக்கு அந்த சிவப்பு மேலே இந்த கருப்பு பாக்ஸ் ஒட்டியிருக்கு. ஸோ இதை நான் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டுன்னு சொல்லி போட்டுட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த பாக்ஸ் துண்டாக பிரிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் துண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை ஒட்டணும் அந்த பாக்ஸோட. ஸோ இதோட பாக்ஸோட பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னா ஒரு சுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட்னா அதில் சுவர் மேலே ஓட்டுற போஸ்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிலேட்டிவ் அப்சல்யூட்னா. இப்போ பாருங்கள், நான் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்தோடனே எனக்கு லெஃப்ட் சைடில் வருது. அதாவது சிஸ்டமை பொறுத்தவரை அதுக்கு ரைட்னா அந்த சைடு வரும், லெஃப்ட் சைடு. ஸோ உல்ட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்னா ரைட்டு, ரைட்னா லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டுன்னு கொடுத்தோடனே எனக்கு இந்த சைடு எனக்கு அந்த பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த சைடு நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே சுட்டுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பிஃபோருங்கிறத ஆஃப்டர்னு மாற்றினா போதும், நம்மளுக்கு இன்னொரு டப்பா சுட சுட ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது பிஃபோர் ஆஃப்டர்னா. நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து மாற்றான் படம் மாதிரி, சூர்யா மாதிரி ஒன்னோட ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒட்டிக்கிட்டே என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டுன்னு கொடுக்குறேன். ரைட்டுன்னு கொடுத்தா எனக்கு இந்த சைடு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். பாருங்கள், எனக்கு 2 பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இது மேக்ஸிமம். இப்போது நான் பாட்டம்னு கொடுத்தேன்னா எனக்கு மேலே போயிடும், இந்த பாக்ஸ் மேலே போயிடும். பாருங்கள், மேலே போயிடுச்சு. அண்ட் டாப்புன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சப்பை தான். இது ஃப்ளெக்சிபிளாக இல்லை, அதாவது ரெஸ்பான்சிவாக இல்லை. ஏன்னா நான் பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ லெஃப்ட்டுங்கிறத நான் டாப்புன்னு கொடுக்குறேன். டாப்புன்னு கொடுத்தா கீழே வந்துடும். பாருங்கள், ஏதோ ரயில் பெட்டி மாதிரி என்னமோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போது அந்த கண்டென்ட் எனக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, அந்த ஹாய் அப்படிங்கிறது. ஸோ எல்லா இதுலையுமே தெரியும். அதுக்காக நான் பாக்ஸோட கலர் பிங்க்குன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அப்போது அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 2 இதுலையும் பிஃபோர் ஆஃப்டரில் பிங்க்குன்னு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஹாய் ஹாய்னு மேலேயும் இருக்குது, எனக்கு கீழேயும் இருக்குது. அந்த பாக்ஸோட ஹாய் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டோட கலரை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கலர் நான் ரெட்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நான் பாட்டமில் கொடுத்தேன், பாட்டம்னா டாப்பில் போயிடும் பாருங்கள். எனக்கு அந்த கண்டென்ட்டோட கலரும் மாறுது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இதை வச்சு ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறையா கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதுதான் நம்மளோட அந்த சிஎஸ்எஸ் அனிமேஷனோட இறுதி வீடியோ. ஸோ இப்போ போய் என்னோட அந்த சீரியஸ் எல்லாம் போய் பாருங்கள், அதாவது சிஎஸ்எஸ் அனிமேஷன்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ பார்க்கலாம்.